ஏச்சுனமா அப்படியா பேசிச்சு? இருந்தாலும் மைனிக்கு இவ்வளவு கொழுப்பு ஆகாது. நான் அப்பவே சொன்னேன்ல, மைனி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணு அப்படின்னு அப்பவே சொன்னேன்ல. நீ தான் அது புள்ள பூச்சி, அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் தெரிய போகுது அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்ப பாத்தியா, நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. ஆமாண்டி, நானும் இவ ஒரு புழு பூச்சின்னு தான் நினைச்சேன். ஆனா இவ இந்த போடுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. நான் நடிப்பு நடிக்கிறா. அதுவும் என்னைய பாத்துக்கிட்டே ஒத்த தலைவலியா. அவளுக்கு ஒத்த தலைவலி யாருன்னா நானா. ஒத்த தலைவலி வீட்டை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சாடியா பேசுறா. எடுப்பட்ட சிரிக்கி, என்ன திமுரு இருக்கணும் அவளுக்கு? எல்லாம் உன் அண்ணன் சொல்லணும். உன் அண்ணனும் இவன் நடிப்பெல்லாம் நம்பிட்டு கிடக்குறான்ல, அதனாலதான் இவ இந்த ஆட்டம் ஆடுறா. அவ இந்த ஆட்டம் ஆடுறதுக்கு காரணமே நீதான். என்னடி சொல்ற? அவ என்ன பண்ண? நான் பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சா. அதே மாதிரி நீ வீடியோ எடுத்து அண்ணன் காட்டுவியா? அவ உன்னைய பார்த்தோன்னே உஷாராயிருப்பா. அதான் இம்புட்டு பெரிய நாடகத்தை போட்டிருக்கா. அது பெரியவதான் நீ அண்ணன் கிட்ட போய் போட்டு கொடுத்துருக்க. அடி போடி, என்ன பண்ணாலும் இந்த கழுதை சிக்கவே மாட்டேங்கிறா. இப்பெல்லாம் ரொம்ப விவரமா ஆயிட்டா தெரியுமா? அவளை வச்சுக்கிட்டு ஒண்ணு பேச முடியல, ஒண்ணு சொல்ல முடியல. எது சொன்னாலும் சின்ராசு பையல நம்பவும் மாட்டேங்கிறான். காலம் ரொம்ப மாறி பேச்சுடி. அதனால நான் எது சொன்னாலும் சின்ராசு பையலுக்கு எடுபட மாட்டேங்குது. இப்ப தான் பொண்டாட்டி தான் பெருசா அவனுக்கு. இவெல்லாம் நல்லாவா இருப்பா? நாசமா போறவன். வயசான கிழவிய எம்புட்டு பேச்சு பேசியிருக்கா. இவெல்லாம் உருப்பிடுவாங்கிற கடைசி காலத்தை இன்னும் கஷ்டப்பட போறா பாரு. நம்மளுக்குலாம் இந்த மாதிரி ஒரு விஷயமா சுட்டு போட்டா கூட வராது. புருஷனை ஏமாத்துறது, அவங்க கிட்ட போய் சொல்றது. அப்பப்பா, நம்மலாம் புருஷனை தாங்கும் போதே அவங்க எல்லாம் நம்மள இந்த லட்சணத்துல வச்சிருக்காங்க. இன்னும் ராஜு மாதிரி ஆளெல்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். எப்படிதான் அவ வீட்டுல நீ இருக்கியா தெரியலத்தா. எவனா பொய் பேசுறா. நம்மளுக்கெல்லாம் சுட்டு போட்டா கூட பொய்யெல்லாம் வராது. நம்ம சாமி அந்த மாதிரி கும்பிடுறோம். பத்தாவது படிக்கு நம்மளுக்கு சாமி வரும். சாமி சொல்றவங்க என்னைக்காவது போய் சொல்லுவாங்களா? அதான் இவ சாமியே கும்பிட மாட்டா ஒழுங்கா. அதான் சாமி என்ன பண்ணிட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டம் ஆடுறா. அதை சொல்லிச்சு நம்ம இன்னொருக்கா. ஒழுங்கா சாமியை கும்பிட்றவளுக அடுத்தவ வீட்டை கெடுக்கணும்னு நினைப்பாங்களா? நம்மளாம் எப்படி இருக்கோம்? தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு. அடுத்தவ வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம பிரச்சனையா? நம்மளுக்கே ஊர்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த சங்கீதாக்கா எப்படிப்பட்ட ஆளா இருக்கு பாரு. அடுத்தவ வீட்டுலயே வந்து உட்காந்துட்டு அடுத்தவ பத்தி குறை சொல்றது. சரி, என் முன்னாடி என்னமா சிரிச்சு சிரிச்சு பேசுது இந்த அக்கா. நாளை பின்ன அங்க வரும்போது அப்படியே சாடியா நான் பேசி விடுறேன்னு இல்லையான்னு பாரு. சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல. உங்க வீட்டுல இந்த மாதிரி தான் நடக்குமா? இந்த மாதிரி அடுத்தவங்களை கூட பேசிட்டு அப்புறம் நாங்க பேச மாட்டோம் உத்தமரு அப்படி இப்படின்னு பேசுற மாதிரி. அடியே கஸ்தூரி. நீயா? என்ன விஷயம்? ஏய், சாப்பாடு வைடி, பசிக்குது. யாரு கஸ்தூரி? உன் மருமக பிள்ளைதான் சின்னமா. என்னவா? சாப்பாடு வேணுமா? ஏன் அந்த மனுஷனுக்கு போட்டு திங்க தெரியாதோ? உன்கிட்ட கேட்டுக்கிட்டு கிடக்குறாரு. அதானே, அவருக்கு தேவைன்னா வருவாரு, பொண்டாட்டிக்கிட்ட சாப்பாடு போடுன்னு. தேவையில்லன்னா வரமாட்டாரு. இப்போ நான் உன்னை என்ன கேட்டுட்டேன்? அங்கதானே என் சாப்பாடு இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு என்னைய கூப்பிட்டு இருக்க? நான் முக்கியமான விஷயத்தை பத்தி சின்னம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ போய் எடுத்து போட்டு சாப்பிடு போ. சரி கஸ்தூரி, நீ பேசு. காலை நீ இப்படியே நீட்டி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப வலிக்கும். ஆனா 2 காலையும் தூக்கி அந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, அது மேல வச்சுக்கோ. என்னடி சொல்லிட்டு போறாரு? அவருக்கு என்ன பொழப்பு? நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு காலை இந்த ஜன்னலை தூக்கி வச்சேனா? அதை பார்த்துக்கிட்டு தூக்கி மேல அங்க வைமா, காலை இங்க வைக்காத வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இருக்கு, நான் காலை எங்க வச்சா இந்த ஆளுக்கு என்னவா? நானே நடந்து என் காலையை வலிக்கிறதா தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு இந்த மனுஷன் இந்த பேச்சு பேசுறாரு. இவங்களுக்குலாம் நம்ம ராஜு மாதிரி பொண்டாட்டி அமைஞ்சிருக்கணும். ஆமாண்டி, நல்லா வச்சு செஞ்சிருப்பா. சரி கஸ்தூரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? எங்க சின்னம்மா, எனக்கு பசியே இல்ல. ஏடி, மத்தியானம் சாப்பிட்டதோடய அப்படியே இருக்க? சாயங்காலம் கொஞ்சமா பாலை குடிச்சேன். அப்புறம் பக்கத்து வீட்டு புஷ்பாக்கா நிலக்கடலை அவிச்சு கொடுத்தாங்க. அதை ஒரு 4 மெல்லுனே. அப்புறம் வீட்டுல கிடந்த பிஸ்கட் எல்லாம் எடுத்து தின்னேன். அத்தோட வயிறே கம்முன்னு ஆயிடுச்சு. ஒன்னும் திங்க முடியல சின்னம்மா. என் பிள்ளை ஒன்னும் திங்க முடியாம கிடக்குதே. இதோ இங்கேயும் தான் ஒருத்தி இருக்காளே, சாயங்காலம் 2 தட்டு சோறு திங்கிறா. நைட்டு 4 இட்லி 5 இட்லி உள்ளார தள்ளுறாடி. அப்படியா சின்னம்மா? நீயே சொல்லு, எத்தனை இட்லி நீ சாப்பிடுவ? நான்லாம் 3 இட்லி தான் சின்னம்மா சாப்பிடுவேன். இவ 5 இட்லி திங்கிறா. 5 இட்லி தின்னாலும் உடம்பு போடுதா பாரு இவளுக்கு. அதான் சின்னம்மா, எனக்கு ஒரு சில டைம்ல பசிக்கவே பசிக்காது. இதெல்லாம் தின்னுட்டு பேசாண்டு படுத்துருவேன். அது வேற ஒண்ணும் இல்ல சின்னம்மா. அவைய அப்பன் ஆத்தா வீட்டுல ஒண்ணு போடாதவை தான் 5 இட்லி 6 இட்லியும் தின்னுவாளுங்க. நம்ம வீட்டுல அப்படியா? நம்மளாம் அப்பையில இருந்து நல்லா சாப்பிடுறவங்க. நம்ம அளவாதான் சாப்பிடுவோம். சும்மா கண்டது கடையை எடுத்து வாயில போடுறதுக்கு இது என்ன வயிறா இல்ல வண்ணாஞ்சாலையா? அவ போறா சின்னம்மா, சரியான கேடிச்சிருக்கி. என் அண்ணன் சொத்தை அழிக்கிறதுக்குனே வந்திருக்கா. நானும் அன்னைக்கு பாக்குறேன், ரிசப்ஷன் அன்னைக்குதான் நல்ல இளநறையா சாப்பாடு. என்னமோ சாப்பிடாதவங்க மாதிரி வாங்கி வாங்கி தின்றாளுங்க 2 பேரும். சரியான சோத்து செத்தவங்களா இருப்பாளுங்க போல. நான்லாம் அளவா எடுத்தேன், அளவா சாப்பிட்டேன். அவங்க உள்ளவங்களே சொல்லுவாங்க, நீங்க தாமா நீட்டா சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு என்னைய புகழ்ந்தாங்க தெரியுமா? இவளுக கிடக்குறாளே, அதான் ஒண்ணு இல்லாத வீட்டுல இருந்து வந்தவளுக தானே, அப்படிதான் இருப்பாளுங்க. சரி சின்னம்மா, நான் பசிக்குது. நான் போய் ஒரு 3 இட்லியை சாப்பிட்டுட்டு பேசாம போய் படுக்க போறேன். நீனு சாப்பிடு.
அப்புறம் இன்னொன்று சின்னம்மா, நீ மைனி அப்படியே விட்டுறாத. அப்படியே விட்டுட்டு இருந்த அப்புறம் அண்ணனை தான் கைக்குள்ளார வச்சுக்குவா. வீடெல்லாம் வேற அண்ணன் பேர்ல தான் இருக்கு. என் வீடுடி, நீ வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவா, பாத்துக்கோ. ஆமாண்டி, அவ சொன்னாலும் சொல்லுவாதா? ஏன்னா இப்பவே அந்த போடு போடுறாள்ல. இருக்கட்டும் எல்லாம் காலம் பதில் சொல்லும். நான் கும்பிட்ற பாண்டி கையாவே இவளுக்கு நல்ல கூலி கொடுக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. சரிடி, ரொம்ப நேரம் பேசிவிட்டேன். அவ அங்க என்ன பண்றாங்கிறத போய் பார்க்கணும். நீ போய் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு. என்ன தூங்கும்போது மறக்காம உன்னை நீயே சுத்தி போட்டுக்க. ஊர்ல உள்ள கண்ணெல்லாம் உன் மேலதான் கிடக்கு. சரி சின்ன மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீயும் சாப்பிட்டுட்டு தூங்கு. சரிடி. ஏடுபட்ட சிரிக்கி, இவ உடம்பு கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு. இவ வந்து என் பிள்ளைய கண்ணு வைக்கிறா. விலங்கு வாழாவ இவளை பார்க்கும் போதே அப்படியே பத்திக்கிட்டு வருது. அத்தை, என்ன இல்ல சாப்பிட வரலையா? எங்களுக்கு சாப்பிட்டுக்க தெரியும், வேலையை பாரு. சரிங்க அத்தை. ஆளும் மண்டையும் மூஞ்சியும் சாப்பிட தெரியும்னா கொண்டாந்து சாப்பாடு போடணும். இப்படி சொன்னோன்னு சரிங்கத்தன்னு ஓடிட்டா. எப்படா நம்ம வேலை சொல்லாம இருப்போம், அமைதியா இருப்போம்னு பாத்துக்கிட்டு இருப்பா போல. இந்த மாதிரி பொம்பளைய உலகத்துல நான் பார்த்ததே இல்லப்பா. எப்படிதான் இந்த சின்ராசு பையன் குடும்பம் நடத்துறானோ இவ கூட. சே, பல்ல போய் மாட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குது. எம்பிட்டு குத்துதான் குத்துறது. என்ன பண்றது? எல்லாம் அந்த கஸ்தூரி மாய்க்கு போல. மனுஷி என்ன பேச்சு பேசுறா? இவங்க ரொம்ப நல்லவங்களாம். ராஜு தங்கச்சி ரொம்ப கெட்டவளாம். எங்க போய் சொல்றது இந்த குடுமைய? எல்லாம் காலம் கலிகாலம் ஆயிடுச்சு. சாப்பாடு கெட்டதுக்கு என்ன பேச்சு பேசுறா? சரிதான், இவ வேற ராஜு வேற. இவள ராஜு தங்கச்சியோட கம்பேர் பண்ணி சொல்றது தப்புதான். ராஜு தங்கச்சியோட கால் தூசுக்கு வருவாளவ. இவங்க போய் சொல்ல மாட்டாங்களாம், புருஷனை ஏச மாட்டாங்களாம். என்னென்ன கதை பேசுறாளுங்க. ஆத்தாலும் மகளும் சேர்ந்துக்கிட்டு போனை எடுத்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு குறை சொல்றதே வேலையா வச்சிருக்காளுங்க. அதானே, வேற பொழப்பு இருந்தாலும் பாக்குறதுக்கு இதே பொழப்பா வச்சிருந்தா வேற என்ன பண்ண முடியும்? உலகமே அழிஞ்சாலுங்க இவளுக்கு 2 பேரும் திருந்தவே மாட்டாளுங்க. நாம நம்ம வேலையை பார்ப்போம். வெயிலா இருக்கும், ஒரே வெக்கையா வேற இருக்குது. இந்த பல்லுல வேற மாட்டிக்கிட்டு வெளியில வராம அடம் முடிச்சுட்டு இருக்கு. சை, வாடா, உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? வரு ஆரம்பிச்சிட்டியாப்பா பல்ல குத்திக்கிட்டே? ஆமாடா, இந்த கறி குழம்பு சாப்பிட்டேன் பாரு, அது பல்ல மாட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குது. வயசான காலத்துல கறி எல்லாம் கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும். இப்படியா பல்லுல மாட்டுற அளவுக்கா சாப்பிடுறது? ஆமாண்டா, ஏன் சொல்ல மாட்டேன். கறியை வாங்கிட்டு வந்து சமைக்கிறது நானு. ஆனா உங்க அம்மா பூரா கறியும் தின்னுட்டு அக்கடான்னு படுத்து கிடக்குறா. நான் ஒரு 2 துண்டு தான் தின்னேன், அதுவே இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்குது. என்னத்த சொல்ல? ஏன்பா போனா அத்த நல்ல கறி குழம்புலாம் வச்சு தருவாங்கல்ல, அதெல்லாம் ஒரு காலம்டா. இங்க இருக்கும் போதெல்லாம் போனா கறி குழம்பா வச்சு கொடுப்பா. அவ வைக்கிற குழம்பே தனி ருசி தான் பாத்துக்கோ. சொல்ல போனா பாதி சமையல் நான் அவகிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவளை பார்த்து 80 வருஷம் ஆச்சு. அவளும் சென்னைக்கு பக்கத்துல திண்டிவனத்துக்கு போறேன்னு போயிட்டா. நம்மளாலேயும் அந்த சைட்லாம் போகவும் முடியல. அப்படியே போனாலும் உங்க அம்மா இருக்காளே, அங்கெல்லாம் போகக்கூடாது, லேட் ஆயிடுச்சு, வாங்க வாங்கன்னு இழுத்துக்கிட்டு வந்துருவா. தங்கச்சிக்கிட்ட போன்லயும் பேச முடியல. எப்படி இருக்காளோ என்னமோ தெரியல. ஏப்பா அவளை பார்க்கணும் போல இருக்கோ? பார்க்கணும் போல இருந்தாலும் பழைய நினைவுகள் தாண்டா ஞாபகம் வரும். கண்ணை மூடி கனவுலதான் பார்க்கணும் போல. நிஜத்துல உங்க அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. நடக்குமே. என்னடா சொல்ற முரளி? ஏன் என் தங்கச்சி மகளுக்கு கல்யாணமா? பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வராளா? உன்கிட்ட எதுவும் சொன்னாலா? என்னன்னு சொல்லுடா. தங்கச்சிய பார்க்க போறோம்னு சொன்னோன்னே எம்புட்ட ஆசையா பேசுற. பின்ன இருக்காதா? கூட பிறந்தவ, ஒரே ஒரு தங்கச்சி, அவளை பார்க்கணும்னா எம்புட்ட ஆசையா இருக்கும். ஏட்டா உன்கிட்ட பேசினாலா? எங்க போன போட்டு கொடு, நான் ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன். அட நீ வேறப்பா, போன்லாம் போட முடியாது. ஏன்டா? அவங்க போன் நம்பர் தெரிஞ்சாதானே. அப்புறம் எப்படி அவங்கள்ட்ட பேசுன? அது என்னன்னா, என்ன அது வந்து சொல்லுடா. அது வந்து நீ ஒன்னும் சொல்ல வேணாம், நான் என் தங்கச்சியை கனவுலயே பாத்துக்கிறேன். எங்க பாசம் உனக்கு நக்கலா இருக்குல்ல. உனக்கும் கூட பிறந்த தங்கச்சி இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்பா பொங்க அதை விடு, என்ன ஏதுங்கிறத சொல்றேன். டேடி சொல்லுடா. அது வந்து திண்டிவனத்துல இருந்து அத்தை இங்க வந்திருக்காங்க. என்னடா சொல்ற? ஐயோ அப்பா, அவன் கீதாவை கூப்பிடுற ஆபீஸ் போயிருந்தேனா. சரி, அப்ப நானே பிரீத்திய பார்த்தேன். என்ன பிரீத்திய பாத்தியா? ஆமாப்பா, அவ தான் எல்லாம் சொன்னா. நாங்க இங்கே வந்துட்டோம். இங்கதான் KK நகர்ல தான் வீடு எடுத்து தங்கியிருக்காங்களா. KK நகரா? ஏன்டா முரளி, KK நகர்னா நம்ம தெருக்கு பக்கத்து தெரு தானே? ஆமாப்பா, போனாப்புல அங்கேயே வந்திருக்கு. இன்னும் உனக்கு தெளிவா என்னதான்ப்பா சொல்லணும்? ஏண்டா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, ஒரு 8 அத்தையை போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. அட போப்பா, அவங்களாலதான் கீதாவுக்கு எனக்கும் சண்டையே. எனது சண்டையா? ஆமாப்பா. என்னடா சண்டை போட்டா? நீ பெருசால ஒண்ணு நினைக்காத, எல்லாம் காதல் சண்டை. என்னது காதல் சண்டையா? ஆமாப்பா, எனக்கு ஒண்ணு தெரியுமா? கீதாவுக்கு என் மேல லவ் வந்துருச்சு. என்னடா சொல்ற? எனக்கு இந்த விஷயமே முருகன் அந்த தாத்தா தான் சொன்னாரு. அவருக்கு எப்படிடா தெரியும்? எனக்கு ஒன்னும் புரியலடா, ஒரே குழப்பமா இருக்கு. பா, நான் சொல்றது நல்லா தெளிவா கேள்பா. என்னடா? அதான் உன் தங்கச்சி பொண்ணு பிரீத்தி இருக்கால? ஆமா.
அவளும் கீதா கூட தானே வேலை பாக்குறா. அதான் நீ சொன்னியே அவ என்னை மாமா மாமான்னு கூப்பிடுறது கீதாவுக்கு பொறுக்கலப்பா. ஓடு சக்க பொசசிவ்னஸா? ஆமாப்பா, கீதா என் மேல பொசசிவா இருக்கிறத நினைச்சியா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுவே எனக்கு முருகான் அந்த தாத்தா சொல்லிதான் எனக்கு தெரியுது. அப்படி என்னடா நடந்துச்சு? பிரீத்தி என்னைய கூப்பிட்டு பேசுறது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அதுவும் இல்லாம பிரீத்தியை கொண்டு போய் வண்டியில இறக்கி விடலான்னு போறேன், உடனே ஓடி வந்து சங்குன்னு மேலே ஏறி உட்காந்துட்டப்பா கீதா. என்ன தான் புருஷன் தனக்கு மட்டும் தானே? இப்பதான் தெரியுது அவன் மருமகளுக்கு. சரி விடுடா, எல்லாம் ஒரு காலம் வந்தா மாற போகுது. சரி திரும்பி வந்து பிரீத்தியை கொண்டு போய் விட்டுட்டு அத்தையை அப்படி பாத்துட்டு வரலான்னு பார்த்தா நீ உடனடியா நேரா கரைக்கு தான் போகணும் அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டா. யாரையும் பார்க்க போக கூடாதுன்னு வீடியோ கால்லாம் அடிச்சாப்பா. பாரு டேய், கீதா உண்மையாலுமே உன்னை லவ் பண்றாடா. அதுதான் எனக்கே தெரியுமே. இப்ப கூட நான் இன்னும் அவளை போய் பார்க்க போல. எங்க இருக்கா அவ ரூம்ல தான்டா இருக்கா. ஓ, இன்னும் மேடம் அவங்க ரூம்ல தான் தூங்குறாங்களோ, என் ரூமுக்கு வர மாட்டாங்க. ஏன்டா முரளி, நான் வேணா ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கட்டுமா? எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. கீதாவை எப்படி என் வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு காலையில அம்மாவுக்கு தெரியாம போய் அத்தையை பார்த்துட்டு வந்துரு என்ன? சரிடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அவளை பார்த்து எம்பிட்டு நாளாச்சு. முக்கியமானதுப்பா, அம்மாவுக்கு தெரியாம போய் பார்த்துட்டு வந்துரு என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கீதாவை உன் வழிக்கு கொண்டு வர விஷயத்த பாத்துக்கோ. அதுக்கு தானே இப்ப ரூமுக்கு போறேன். நடக்க வேண்டியதை மட்டும் பொறுத்து இருந்து பாரு. கீதா, இதோ வரேன். என்னாச்சு ரத்னம், ஒரே சோகமா இருக்க? ஆஸ்பத்திரியில கையலுக்கு நல்ல விதமா தானே சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலைங்க. நான் நினைக்கிறதெல்லாம் இந்த ராஜாவே ஜீவா பிள்ளைய பத்தி தான். ஜீவா இருக்கிற வரைக்கும் வீடு எம்பிட்டு கலகலன்னு இருந்துச்சு. இப்ப அவ எங்க போனா ஏது போனா ஆளு அட்ரஸையே காணோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நானும் டெய்லி காலையில சாமி கும்பிடும் போதெல்லாம் இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஜீவா பிள்ளை கோச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் இருந்தாலும் மனசு மாதிரி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அது எப்ப நடக்கும் தாங்க தெரியல. எதுக்கும் கவலைப்படாத ராஜு, கண்டிப்பா ஒரு நாள் ஜீவா வீட்டுக்கு வந்துருவா. எங்கங்க ஜீவா பிள்ளைய காணாமல இருந்து இந்த ராஜா வீடே தங்க மாட்டேங்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான், கொல்ல மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் உம்முன்னே இருக்கான். அவனை பாக்குறதுக்கும் சங்கடமா இருக்கு. ஆனா இந்த செம்பா அவ பாட்டுக்கு சுத்திட்டு கிடக்குறா. தான் புள்ள வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சேன்ற கவலை இருக்கு அவளுக்கு. ராஜு, ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. ஆரம்பத்துல இருந்தே ஜீவாவோட சேரவே வேணான்னு இருந்தா. இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஜீவா இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அவளுக்கு கொண்டாட்டமா தானே இருக்கும். இதுல எங்கிட்ட இருந்து கவலைப்படுறதுக்கு? அவ பார்த்து பொண்ணு முடிச்சு வச்சிருந்தா கவலைப்பட்டிருப்பா. இது ராஜாவா பார்த்து கல்யாணம் பண்ணவ தானே, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கிடக்குறான் உன் தங்கச்சி. ஏங்க அவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த ஜீவா பிள்ளைக்கு நாம என்னங்க குறை வச்சோம்? பெத்த அப்பா அம்மா மாதிரி தானே நம்மளும் பாத்துக்கிட்டோம். நம்ம கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நம்மளாவது பேசி கீசி எதையாவது தீர்த்து வச்சிருப்போம். வாய் வார்த்தைக்கு தான் நீங்க 2 பேரும் அம்மா மாதிரின்னு சொல்றா போல. ஒரு நிமிஷம் நம்மள அம்மா அப்பாவா நினைச்சிருந்தா இந்நேரம் என்ன விஷயங்கிறத நம்ம கிட்ட சொல்லிருப்பால. இந்த ஜீவா பிள்ளைய அப்படிதான் நினைக்குது நம்மள. நம்ம தான் அவங்க மேல பாசம் வச்சுட்டு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கோம். என்னதான் ராஜா மேலையோ இல்ல செம்பா மேலேயோ கோவமா இருந்தாலும் இம்பிட்டு நாளா வராம வீட்டுல விட்டு கிடக்குறது எனக்கு ஒன்னும் புரியலைங்க. விடுரத்னம், கொஞ்சம் பொறுமையாரு. அம்மா, காலையிலேயே அர்ஜுனும் கிளம்பி போயிட்டான். எங்க போனா? இந்த ராஜா பையன் சொல்லாம கொள்ளாம காலையில கிளம்பி போயிட்டான். அவனை தேடுறதுக்காக தான் அர்ஜுனும் போயிருக்கான். இவனை தேடுறதுக்கே ஒரு ஆள் போடணும் போல. இப்படி கிடந்தா எப்ப அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வருது? அவளுக்கு போன் அடிச்சாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருதான். இந்த ராஜா பையன் எங்கெங்கெல்லாம் தேடி அலையிறானோ தெரியல. பெரியமா, என்னடா தம்பி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஜீவா கண்டிப்பா வந்துருவாடா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்படி சொல்லாம கொள்ளாம நீ பாட்டி வீட்டை விட்டு போனீனா இந்த பெரியமா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? உங்க அம்மானு ஒருத்தி இருக்கா, நீ எங்க போன ஏது போனன்னு கவலையே பட மாட்டேங்கிறா. அதுக்காக நாங்களும் அப்படியே இருக்க முடியுமா? அவகிட்டதான் சொல்லிட்டு போக மாட்டேங்கிறேன். எங்க கிட்டயாவது எங்க போறோம்னு சொல்லிட்டு போலாம்ல. இல்ல பெரியமா, நான் ஜீவா கிடைச்சிருவான்ற நம்பிக்கையில தான் வேக வேகமா ஓடிட்டேன். உங்களுக்கு சர்ப்ரைஸா ஜீவாவை கூட்டிட்டு வந்து காமிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது முடியாம போயிடுச்சு. சரி விடுடா, இன்னைக்கு இல்லைனா இன்னும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கிடைப்பா. எதுக்கும் கவலைப்படாதடா. மா, கையலுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனியா? என்ன சொன்னாவ? என்ன கையில நிக்க செக்கப்பா? ஆமாண்டா, இன்னைக்கு கூட்டிட்டு போனோம். நீ எங்கேயோ போயிட்டேன்னா அம்மா உன்னை தேட சொன்னாங்க. அதனால என்னால கூட்டிட்டு போக முடியல. அதான் அம்மாவே கூட்டிட்டு போக சொன்னேன். அதை தான் இப்ப வந்து விசாரிக்கிறேன். ஏமா மத்தியானம் போன் அடிச்சு நாட் ரீச்சபிள்னு இருந்துச்சு. அடையாண்டா நீ கேக்குற? ஒரே கும்பல். ஹாஸ்பிட்டல்ல இதெல்லாம் ஒர்க் ஆகாதாமா. வீட்டுக்கு வந்து அடிக்கலான்னு பார்த்தா அத்தோட மறந்துட்டேன். மன்னிச்சிருங்க சின்னம்மா, என்னால தானே இம்புட்டு நடந்துச்சு. இதுக்காக எதுக்குடா நீ மன்னிப்பு கேக்குற? பரவாயில்ல விடு. என்ன சொன்னாவ? கடைசி மாசம் நெருங்கிடுச்சுல, இனிமே வாரம் செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. கையில இனிமேட்டு வாரம் செக்கப் கூட்டிட்டு போகணும். இன்னும் 1 மாசத்துல கையலுக்கு குழந்தை பிறந்துரும். அப்படியா சொன்னாவ? ஆமாண்டா, குழந்தை நல்லா இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லையா, தலையெல்லாம் திரும்பிடுச்சான். இந்த 1 மாசத்துல எப்ப வேணாலும் வலி வரலாமா. அதனால வாரம் செக்கப் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிம்மா. கையில் என்ன தூங்கிட்டாளா? ஆமாண்டா, சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பேசாம போய் படுத்துட்டா. கையில நீ ரொம்ப பாவம். என்னால தானே நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்க. எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். டேய், இம்புட்டு தூரம் உனக்கு புத்திமதி சொல்லி நீ அடங்கவே மாட்டியா? இல்லனே. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரதான் செய்யும். குடும்பத்துல உள்ளவங்களும் அவளுக்காக அனுசரிச்சு போய் தானே ஆகணும். இதுல உன் தப்பு என்ன வேண்டி கிடக்கு? உம்மா தப்பு பண்ணிட்டேன் நான் அதையே பேசிட்டு கிடக்குறேன். அப்புறம் அம்மா, நாளைக்கு காலையில நானும் ராஜாவும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம். எங்கடா? இல்லம்மா, அது கம்பெனி விஷயமா வெளியில போகணும்னு சொன்னா ராஜா. அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். சரிடா. காலையில எத்தனை மணிக்கு போகணும்? காலையில வெள்ளனே போகணுமா? நீ செம்பா சித்திக்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், சரியா? சரிடா, நான் எதுவும் சொல்லல. அப்புறம் காலையில நேரத்தோட எழுப்பி விட்டுரு. சரிடா. எங்க என்ன மாமாவை? சீ, அவ சொல்லி சொல்லி எனக்கு மாமானே வருது. மாமாவா மாமா? இம்புட்டு நேரம் ஆகி என்ன காணுமே. ஒருவேளை அவளை பார்க்க போயிருப்பாரோ? இருக்காது. இப்ப இம்புட்டு நேரமா ஆளை காணுமே. எங்கதான் போயிருப்பாரு? போனும் அடிக்க முடியல. பேசாம வெளியில போய் பார்த்துட்டு வந்துருவோமா? நீயா? நானே தான். இப்ப என்ன வேலை உனக்கு இங்க? நீ மனசுக்குள்ளார எவ்வளவு தவிக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னால உனக்குள்ளார உட்கார்ந்துருக்க முடியலையே, அதனாலதான் வெளியில வந்தேன். ஆமா, உனக்கு வேற வேலை இல்ல பாரு. சும்மா போவியா எதையாவது பேசிக்கிட்டு? நான் பேசல தாயி. நீதான் ரெண்டு மனசா இருக்க முரளி மாமா. சாரி முரளியாத்தான். உனக்கு வேணுமா வேண்டாமா? இங்க பாரு, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். ஒழுங்கா ஓடி போயிரு. வந்தேன், உன்னை கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சிருவேன். ஓ அப்படியா? மேடம் ஏன் கடுப்பா இருக்கீங்க? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க எதனால கடுப்பா இருக்கீங்க, யாரு மேல கடுப்பா இருக்கீங்க, எதுக்காக கடுப்பா இருக்கீங்கன்னு எல்லா விவரமும் எனக்கு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு என்னைய கேக்குற? இல்ல, உன் மனசு கேள்விக்கு கொஞ்சம் சொல்யூஷன் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். நீ பேசாம போறியா? இங்க பாரு கீதா, என்னால சத்தியமா உனக்குள்ளார இருக்கவே முடியல. எதுக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்லாம்? உனக்கு முரளியாத்தான பிடிச்சிருக்கு. அப்புறம் அர்ஜுன் யாருங்கிற விவரமும் உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக நீ ஆசைப்பட்டவரை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? பேசாம முரளியாத்தான் கூட சந்தோஷமா வாழ வேண்டியதானே? அதெல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. பாத்தியா உன்னோட இந்த ஈகோவும் கோவம் தான் இந்த நிலைமைக்கான காரணமே. இப்ப என்ன சொல்ல வர? பேசாம இந்த ஈகோவையும் இந்த கோவத்தையும் ஒதுக்கி வச்சிரு. முரளியாத்தான் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாருடி. எம்பிட்டு நாள் தான் இப்படியே கோவத்தோட இருக்க போற? அதெல்லாம் முடியாது. என்னை அவர் ஏமாத்திருக்காரு. என்கிட்ட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுமாவது வந்து சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? ஓஹோ, சொல்லியிருந்தா மட்டும் அம்மனி அப்படியே ஏத்திருந்திருப்பீங்க. அவ அது ஏத்துக்கிறேன்னா ஏத்துக்கலையா? உண்மையை வந்து சொல்லிருக்கணுமா இல்லையா? நீங்க ரொம்ப உண்மை விரும்பி பாரு. ஏன் நான் என்ன போய் சொன்னேன்? ஆனா எந்த பொய்யும் சொல்லல. அதே மாதிரி நீயும் தானே அர்ஜுன் லவ் பண்ணத மறைச்சிருக்க. நான் என் முரளி எத்தனை தானே லவ் பண்ணிருக்கேன். அப்படிங்கும் போது நான் எதுக்கு சொல்லணும்? அப்போ உனக்கு வந்தா ரத்தம், அவருக்கு வந்தா தக்காளி சட்னி. அப்படிலாம் சொல்லலையே. இங்க பாரு கீதா, எந்த ஒரு ஆம்பளையும் இம்புட்டு நாளா வெயிட் பண்ண மாட்டாங்க. நம்ம முரளியத்தான் இம்புட்டு தூரம் வெயிட் பண்றாருன்னா அவரோட நல்ல குணத்தை நீ தான் புரிஞ்சுக்கணும். இரு, என்ன நம்ம முரளியத்தாங்கிற? ஆமா, உனக்குள்ளாரதானே நான் இருக்கேன். உன் மனசாட்சி தானே டி நானு. அவர் எனக்கும் சொந்தம் தானே. அதெல்லாம் முடியாது. அவர் என்னோட முரளியத்தான். தேவையில்லாம பங்கு போடலாம் வந்த அவ்வளவுதான் பாத்துக்க. என்ன பாக்குற? இல்ல, என்னோட பங்கு போடுறதுக்கே உன்னால முடியல. அவ்வளோ லவ், அவ்வளோ பொசிசிவ்னஸ். இப்படி இருக்கும்போது எதுக்கு நீ தேவையில்லாம கோவப்பட்டுட்டு ஒதுங்கி உட்கார்ந்துருக்க? அதெல்லாம் முடியாது. அவரா என்னைக்கு வந்து உண்மையை சொல்றாரோ அப்ப பாத்துக்கலாம். இது சரிப்பட்டு வராதுப்பா. நீ வேணா பாத்துக்கிட்டே இருவேன். முரளியத்தான். அந்த பொண்ணு பேர் என்ன? பிரீத்தி. பிரீத்தி. அந்த பொண்ணு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இங்க பாரு, தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருந்த உன்னை பலார் அரைஞ்சு விட மாட்டுக்கோ. நான் சொல்றத சொல்லிட்டேன். உன் மனசு முழுக்க முரளியத்தான் தான் நிறைஞ்சிருக்காரு. அதான் எனக்கே தெரியுமே. தேவையில்லாம ஈகோ வச்சுக்கிட்டு நீ முரளியத்தான மிஸ் பண்ணிடாத. ஆக நீ லவ் பண்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்க. இவ்வளவு கொடுத்து வச்ச ஆளு வாழ்க்கையே வாழ தெரியாம இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கியே. எல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போறியா? எதையாவது பண்ணிவிட்டு பின்னாடி கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இப்ப போறியா இல்ல கட்டை எடுத்து அடிக்கட்டுமா உனைய? ஓடி லூசு, என்னைய வந்து அடிக்க வரலாம். எங்க சுத்தினாலும் நான் தான் உனக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்க போறேன். பாப்போம் நீ என்னதான் பண்றேன்னு. கீதா, என்னோட அத்தா வந்துட்டா. நீ போடி. ஆரே, என்னது உன்னோட அத்தானா? அவர் வந்துட்டாரு. நீ கிளம்பு. என்னமோ பண்ணு. கீதா, என்ன? ஏன் தலையள்ளி கொண்டு போட்டு அழகா இருப்பியே, அந்த மாதிரி பண்ணல? ஏன் நாங்க இப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதோ? இல்ல நல்லா தான் இருக்கு. ஏன் என் மேல எது கோவமா இருக்கியா? நான் யாருப்பா உங்க மேல கோவப்படுறதுக்கு? ஆமா, ஏன் இம்புட்டு நேரம் வரதுக்கு? முன்னாடியே வந்துட்டேன் கீதா. அப்பா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். ஓஹோ,
அப்பா கூட பேசிட்டு இருந்தீங்களா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். ஏன் கீதா, நீ என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டியோ? இல்லையே, நான் ஏன் பயப்பட போறேன்? எனக்கு என்ன வந்துச்சு? நீங்க யாரையே பார்க்க போங்க, யார் கூடயே பேசுங்க, யாரும் உங்களை மாமா மாமான்னு கூப்பிட்டோம். எனக்கு என்ன? அவளே, மனசுல இம்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில என்னைய பார்த்து கோவப்படுற மாதிரி நடிக்கிறியா நீ? உன்னைய என்ன, நீ என்னையவே பார்த்துட்டே இருக்கிய? என் மூஞ்சில என்ன இருக்கு? இல்ல, இன்னைக்கும் நீ இங்கதான் படுக்க போறியா? ஆமா, நீ என்னமே எப்பவுமே நான் இங்கதான் படுப்பேன். அங்க ரூமுக்கெல்லாம் வரமாட்டியா? நான் எதுக்கு வரணும்? எனக்கு அந்த ரூமுக்கு என்ன இருக்கு? அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் கீதா. எதுக்கு? இல்ல, பிரீத்தி இருக்கால, பிரீத்தி, அவளுக்கு என்னப்ப? அவ வந்து போன் அடிக்குது, நான் வேணா பேசிட்டு வரட்டுமா? போன் வந்தா என்ன, இங்கே பேச வேண்டியதானே? எதுக்கு தூக்கிக்கிட்டு வெளியே ஓடுறாரு? ஒருவேளை பிரீத்தி தான் போன் அடிக்கிறாளோ? இவர என்ன ஏதுன்னு பேசுறத போய் கேப்போம். சொல்லுடா மச்சான், என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? இல்லடா, உனக்கே தெரியும் எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். அதுவும் இல்லாம ஜென்சிக்கு யாருமே கிடையாது, அப்பா அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஹாஸ்டல்ல தான் வளர்ந்தா. இப்ப ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் பண்ணும்போதும் சரி, சர்ச்சில் இல்லைன்னா கோயிலில் கல்யாணம் பண்ணும்போதும் சரி, சொந்தக்காரங்கன்னு யாராவது ஒருத்தர் வந்து நிக்கணும்ல, அதுக்காக தான் உனக்கு ஃபோன் அடிச்சேன். அதனால என்னடா, ஜென்சிக்கு அண்ணனா நான் எப்பவுமே அவ கூடவே இருப்பேன், நீ எதுக்கும் ஒரி பண்ணிக்காத. மச்சான், கீதா வரா போல, நீ வச்சிரு போன, நான் பாத்துக்கிறேன். எதா இருந்தாலும் நாளைக்கு காலையில கடையில வந்து பேசு. ஓகேடா மச்சான். மவளே, நான் யார்கிட்ட பேசுறேன்னு வந்து ஒட்டு கேட்க வந்திருக்கியா? வா வா, உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. சொல்லுமா. இந்த டைம்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? அவ்வளவு நல்லா இருக்கா என்ன? மவளே, ஒட்டா கேக்குற நீ? சரி சரி, இதோ வரேன்டி. மெதுவா டோரை திறந்து என்ன பண்றேங்கிறத பாக்குறேன், இரு. கண்டிப்பா நாளைக்கு வரேம்மா. எவ கூட நாளைக்கு வரேன்னு பேசிக்கிட்டு இருக்காரு? இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில், கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள், நாளைக்கு நான் காண வருவாளோ? என்னை கீழே இறக்கி விடுங்க. மாட்டேன். கீழே இறக்கி விட போறீங்களா இல்லையா? முடியாது. உங்களை